விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. யாரோட லைஃப்ல இப்படிலாம் நடக்காது தெரியுமா? ஏன் என்ன விட்டு போன? இதோட 2வது தடவை நீ அம்மாவை ஏமாத்திட்ட. அம்மா எவ்வளோ ஆசையா இருந்த தெரியுமா? இப்படி என்ன விட்டு போயிட்டியே. நீ போனது அம்மானால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இப்படி அம்மா கிட்ட கண்ண மூச்சி ஆடுற? என்னால முடியல. இப்படி வந்து போறதுக்காக தான் அம்மா லைஃப்ல வர்றியா நீ? உன்னை வரவேற்கிறதுக்காக அம்மா அம்மா எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? இப்படி என்ன விட்டு போயிட்டியே. என்னால இதை ஏத்துக்க முடியல. எனக்கு ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாது. நாலுதான் பட்டுக்கு பிடிக்காது. அதனாலதான் அவன் போனதுக்கு அப்புறம் நான் நினைச்சு அழுகிறேன். எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறிய நீ. நான் என்ன ஒன்று பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி ஆடி என்ன விட்டு போறேன்? ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். செகண்ட் டைம் நான் நல்லா தானே இருந்தேன். ஏன் என்ன விட்டு போனேன்? ஏ அபி, வாசத்தியன் என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். நீ சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தா அதை நான் நம்பணும், அப்படித்தானே? சும்மா இடையில கேள்வி கேட்காத. நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறேன் தானே கிளம்புறேன்னு சொன்னேன். என்ன நீ என்ன கேள்வி கேட்காத. நான் உன்னை கேள்வி கேட்டா அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்ல, அதுக்கப்புறம் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒன்றும் இல்லை, நானும் அழக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியலடா. ஏ அபி, என்ன அபி நீ இப்படி ஃபீல் பண்ற? நீ அழுத எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. முன்னாடி அழுதா நீ ஃபீல் பண்ணுவேன் தான். நீ போனதுக்கு அப்புறம் நான் அழுத. அடா என்னால முடியலடா. ஃபர்ஸ்ட் டைம் தான் கேர்லெஸ்ஸாக விட்டோம். செகண்ட் டைம் இப்படி போயிடுச்சு. என்னால இதை ஏத்துக்க முடியல சத்யன். அபி, உனக்கு நான் எப்படி ஆதரவு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அசி ஒரு மதரா இருந்து உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஒரு ஃபாதரா இருந்து என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அல்லாதடி. புரியுது, லைஃப்ல யாருக்கும் இப்படிலாம் நடந்திருக்காது. நமக்கு நடந்துருச்சு. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். இப்போ இந்த விஷயம் நமக்கு பெருசாக தெரியும். இதை விட நாளைக்கு பெரிய விஷயம் நடக்கும். அப்போ அதையும் நம்ம ஏற்றுக்குவோம்ல. அந்த மாதிரி தான் லைஃபே இப்படி தானே. தயவு செஞ்சு அழாத குட்டிமா. நீ இன்னும் அழுதனா உன் உடம்புக்கு தான் ப்ராப்ளம். அபாட் ஆகி 2 நாள் தான் ஆகுது. சொன்னா புரிஞ்சுக்கும். இன்னொரு தடவை எப்படி எப்படி இது கிடைக்கும்? ஏற்கனவே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் பேபி அபாட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டு போயிடுச்சுல. அந்த பெயின் தாண்டா. உன்னோட பெயினை ஒரு புருஷனா இல்லாம ஒரு மனுஷனா இருந்தே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன தயவு செஞ்சு அல்லாத அப்படி இங்க பாரு. நீ அழுது அழுது உன் உடம்பை இன்னமும் தான் நீ வீணாக்கிக்கிற. இப்போ என்ன, நமக்கு இன்னொரு தடவை குழந்தை பிறக்காம போகுது. அடுத்த தடவை இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்போம். என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உன் தப்புனால ஒன்றும் போகலை. புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் போனதவே ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. இப்போ செகண்ட் டைம் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு குழந்தை வரும்போது இது ஈஸியாகிடும் அபி. இங்கே பாரு, அபாட் ஆகி 2 days தான் ஆகுது. தயவு செஞ்சு அழுது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாத. சொன்னால் புரிஞ்சுக்கும். சரி, நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். நான் உனக்கு ஒன்று தரேன். நீ இந்த டைம்ல என்ன பண்ணாலும் என் மனசை சேஞ்ச் பண்ண முடியாதுடா.
தேவையில்லாம எதையும் ட்ரை பண்ணாத. அதை நானும் பார்க்கறேன். விடு சத்யா. என்ன விடு, அமைதியா இரு. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னை என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என்னால் முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் என்ன விடு. இதில் எந்த டைமும் வேணாம். இப்போ உன்னை கன்வின்ஸ் பண்றப்ப இதான் இது என்ன? என்னன்னு வாய் திறந்து சொன்னாதான் அதை ஓப்பன் பண்ணுவேன். உன்னை கொண்டு வந்து கொடுத்தா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற பழக்கம்லாம் இல்லை என்ன? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். நீ போ. போண்டாடி, நீ என்ன கோவத்தில் வேணும்னாலும் இரு, என்ன ஃபீலிங்ஸில் வேணும்னாலும் இரு. ஆனால் உனக்காக நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அந்த எல்லாத்தையும் நீ மறந்துட்டு சந்தோஷமா இருப்ப. இதை ஓப்பன் பண்ண, ஓப்பன் பண்ணி பாரு. முடியாது. ரொம்ப பண்ணாதடி, ஓப்பன் பண்ண. டேய், என்னது இது? பார்த்தா தெரியலையே அது என்னதுன்னு. தெரியுது. தாலியில போடக்கூடிய காசு தானே. அதுல என்ன நம்ம போட்டோ? இது கொஞ்சம் ட்ரெண்ட். அது ட்ரெண்ட் ஆச்சா இல்ல நீ ட்ரெண்ட் பண்ணியா? ஏய், சும்மா நான் என்னன்னு கேள்வி கேட்காதடி. பிடிச்சிருக்கா இல்லையா? சத்தியமா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குடா. ஆனா ஏன் எனக்காக இவ்வளோ பண்ற? என் நோய் அபிக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல அபி. ஆனா இப்போ அந்த காசு மேல உன் மார்போடு உரசும் போதெல்லாம் உன் மார்பு மேல நான் தூங்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. ஐ மீன் உனக்கும் அந்த ஃபீல் கொடுக்கும்ல. அந்த அளவுக்கு ஏன்டா என்ன எவ்வளோ லவ் பண்ற? பிடிச்சிருக்கு, லவ் பண்ற. இங்கே பாரு, இப்போ நீ கழுத்துல மாட்டிக்கணும். பழைய காசு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இதை ஃபிட் பண்ணிக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த நீ மாற்றவே கூடாது. நான் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன். அதில் என் ஃபோட்டோவும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணி வாங்கியிருக்கேன். அது எப்போதுமே உன் மார்போடு உரசிட்டே இருக்கணும். அப்படி உரசும் போதெல்லாம் நான் உன் மார்பு மேலே தூங்குற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்கும். மாற்ற மாட்டேன்ல. கொஞ்சம் விட. ஏய் லூஸ், என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம் வரைக்கும் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப மனசு உடஞ்சி போனேன். அது இப்போவும் எனக்கு வலி தான். ஆனால் நான் எப்போல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறனோ அப்போல்லாம் மருந்தாண்டி மட்டும்தாண்டா இருக்கு எனக்கு. உன்ன மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைக்க மாட்டா தெரியுமா? நீ எனக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் உன் காதல் எவ்வளோ அழகானது, எவ்வளோ ஆழமானதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாரு, இப்போ எனக்கு கிடையாது. சண்டை போட்டு ஒருவேளை நம்ம பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அப்படிலாம் ஒரு விஷயம் வருமா என்ன? ஏய், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த நான் எப்போதும் மாற்றவே மாட்டேன். எப்படி அந்த ஃபோட்டோவில் என்னோட தாலி செயின் கூட நீ கனெக்ட் ஆகி என் மார்பு மேலே உரசிட்டே இருப்பியோ, அதே மாதிரி அதை உரசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் மார்பு மேலே தூங்குற மாதிரி தான் எனக்கு உணர்வு வரும். அப்ப நீ மாற்ற மாட்ட. என் உயிரிடா, நான் எப்படி மாற்றுவேன்? நாளைக்கு சாமி படத்துக்கிட்ட வச்சு பழைய காசை மாற்றி இந்த காசை கோர்த்து நீ ஏன் கழுத்தில் போட்டு விட. இப்போ நார்மல் ஆயிட்டியா? நீ எப்படி என் மார்பு மேலே என்னை ஏமாற்றி தொங்குறியோ அதே மாதிரி எனக்கும் உன் மார்பு மேலே சாயணும். எந்திரி எந்திரி எந்திரி. சரியான ஆல்ரெடி. தூக்கு. இதுவாடா கீழே போட்டுறாத. கீழே போடுவேன்னாடி. நீ சரியான ஆளுதான். கீழே போட்டாலும் போட்டுருவேன். அதனால தான் மெதுவாக தூக்க சொன்னேன். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இந்த செல்ல குட்டியை கீழே போட முடியாது. பட்டு. நான் தான் உன்னை பட்டுன்னு கூப்பிடுவேன். நீ என்ன எப்படி கூப்பிடணும்? குட்டின்னு கூப்பிடணும். அதான். இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன். நாளைக்கு உன் கழுத்தில் அந்த காசு மாலையை நான் போட்டு விட்டதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையுமே நீ அதை கழட்டக்கூடாது. சரியா? கழட்ட மாட்டல்ல? இது வரைக்கும் நீ சொன்னதை எதையாவது நான் கேட்காம இருந்திருக்கேனா சொல்லு. நான் தான் சொன்னேன்ல, அது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்த என்றைக்குமே அப்படி பண்ணவே மாட்டான். நம்புறல்ல?
வந்தாலும் சூடு அழகில் தான் பேரு. வச்சிருப்பாளா? கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டான். என்னை பார்க்கும்போதே அவளுக்குள்ள அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறி. அதெல்லாம் அவள் வச்சிருப்பாளா என்ன? என்னவே நாயை தூக்கி போட்டு போன மாதிரி தானே போட்டு போனா. அதெல்லாம் அவகிட்ட இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அபி ஆமா, பக்கத்துல தான் இருக்க குட்டி. Tak tin tin ha ha tak tin tin ha. டே கார்த்தி, இது வரைக்கும் அவகிட்ட நீ சாரி சொல்லணும்னு நினைச்ச. அந்த சாரி நீ சொல்லிதான் ஆகணும். ஆனா இப்போ அதை விட கிக்கான மேட்டர் ஒன்று சிக்கியிருக்கே. இதை வச்சு இவகிட்ட நல்லா விளையாடலாம். அவ அன்னைக்கு நம்மளை திமிரா பேசுனதுக்கு அவ முதல்ல நம்ம கிட்ட வந்து சாரி கேட்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி சாரி கேட்டுடலாம். வேற முடிஞ்சது. ஆன்டடி மாடி வாய் பேசுற. இனி உன் கொட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வந்துட்டா. எஸ் எஸ் கம் கம் வா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா. அம்மா தாயே, நான் ஒண்ணுமே நான் பண்ணல. டேய், எங்கடா என் டாலரு? எங்க என் டாலரு? குடுறா என் டாலரை. நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். குடுறா. ஆமா ஆமா, நானே எடுத்து வைக்கலமா. ஆமா இல்லம்மா. நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். குடுக்க போறியா இல்லையா? குடுறா. குடு. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? என்ன ப்ரூஃப் இருக்கு? எங்க ப்ரூஃப் கொடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். டேய் கருவாப்பையிலே, நீ தான் எடுத்து வச்சிருப்பேன்னு தெரியும். குடுறா. அம்மா வேணா என்னோட ஜாப் வேணாலும் செக் பண்ணுங்கம்மா. என்கிட்ட இல்லம்மா. ஐயோ, என்ன எப்படி மாறிட்டு வந்து கேக்குறா? ஐயோ போச்சா, நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோம் தெரிஞ்சு போச்சா? டே கார்த்தி, அவ்வளவு சோழி முடிச்சு. டேய், நான் கோவத்துல வந்திருக்கேன்டா. மரியாதை டாலர் குடு. இல்லன்னு வை, இந்த சூடாயத்தை அப்படியே வாய்க்குள்ள இறக்கிடுவேன். வாய் வெளியே விட்டு வயிறு வெளியே வெளியே எடுப்பேன்டா. குடல் எல்லாம் சேர்ந்து வரும்டா. குடல் தண்ட சூடாயத்துக்கு மாலை. என் குடல சூடாதத்துக்கு மாலையா? குட்ரா குடு. இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் மிரட்டி கேட்டீங்கன்னா என்னால தர முடியாது. நாளா எடுக்கல, எனக்கு தெரியாது. நான் அப்படி ஒரு டாலரை பார்த்தது கூட இல்ல. அது எப்படி? டாலர் எடுக்கவே இல்லைங்க, அப்புறம் பார்க்கவே இல்லைங்கிற? பொய் சொல்லாதடா. குட்ரா டாலரை. பாரு, சூலாதயத்தை நல்லா ஷார்ப்பா தான் வச்சிருக்கேன். வயித்துக்குள்ள குத்திடுவேன். குட்ரா. இல்லம்மா, நான் எடுக்கவே இல்லம்மா. குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன். என்ன? ஐயோ அம்மா, இன்னைக்கு காப்பாத்துங்க. எல்லாம் தெரிஞ்சவனா இந்த முத்துமாரி அல்லாத ஆளுக்கெல்லாம் இவ ஒரு மாறி. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் எடுக்கல, தண்ணி போ. குடுக்க மாட்டல. இப்போ உன்னை குத்தி கொல்றேன் பாரு, அப்புறம் வரும். இல்ல, நான் தான் எடுத்தேன். என்னாச்சு? இங்க இங்க என்ன நடக்குது? என்ன வேஷத்தை மாத்திட்டு வந்துட்டா? சார் உங்களதான். இதை எடுத்துட்டேன்னு சொன்னீங்களே, என்னது? அது என்ன இவ? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மன் வேஷம் போட்டுட்டு வந்து நீ தான் என் டாலர் எடுத்தேன்னு கேட்டா. இப்ப என்னமோ நார்மலா வந்து நிக்கிறா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களதான் கேக்குறேன், எதை எடுத்தீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல? நீங்க தான் வர சொன்னீங்கன்னு இளங்கோ சொல்லிவிட்டான். ஓ, நானா வர சொன்னேன்? வர அப்படியே உள்ள வந்துருவியா? என்ன எதுனா கேட்டு உள்ள வர மாட்டியா? என்ன தப்பு ஓ மேல வச்சுட்டு என்ன பார்த்து மறைக்கிற? ஜோ, ஆபீஸோட எம்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன தேவையில்லாம இன்னும் எனக்கு கடுப்பேத்தாத. எதுக்கு வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லு.
என்ன மரியாதையே இல்லாம பேசுறா. சரி இப்போதைக்கு இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒருவேளை இப்போ டாலர் நம்ம தான் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம கேமே ஆட போறோம். ஆமா வெண்பா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் தான் உங்களை கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க இந்த அம்மன் வேஷம்லாம் போட்டு என்னை பயமுறுத்தி அது டாலர். இது டாலரா? இல்ல இல்ல, அது வந்து டாலர் ஷேப்ல ஒரு ப்ராடக்ட் நமக்கு வரப்போகுது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு. டாலர்னு சொல்ல வந்து ஒரு ஞாபகம் வருது. இங்க பாருங்க, நீங்க என்னோட கழுத்துல ஒரு டாலர், முருகன் டாலர் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த டாலரை இப்ப காணோம். ஏன்டா இருக்கு? என்னது? டேய் நாயே, என்னடா உளறிட்டு இருக்க? இல்ல, ஏன்ட்ட வந்து கேட்டா நானே எடுத்து வச்சுட்டு தர மாட்டேன்னு சொல்றேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அந்த டாலரை காணோம். நானும் நேற்று ஹோம்ல போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்லை. அங்க போறப்பெல்லாம் அது இல்லவே இல்லை. இங்கதான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். கடைசியா மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கல. வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன், அது இல்லைன்னு. தயவு செஞ்சு எடுத்து வச்சிருந்தா என்கிட்ட அது கொடுத்துருங்க. அது என் லைஃப்ல முக்கியமான ஒண்ணு. அப்போ இந்த டாலர் பத்தி அவன் நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கா. அது கோல்டுங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், பர்சனலா தான் கனெக்ட் ஆகுதுங்கிறாளே. இருந்தாலும் உனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க விட மாட்டேன். என்னை என்னென்ன பேச்சு பேசுன, கொஞ்சம் அனுபவிடி. எல்லாரோட லைஃப்லையுமே ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பர்சனலாகவும் எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகியிருக்கும். எனக்கு உலகமே அதுதான். என் விவரம் தெரிஞ்சதுலேருந்து அது மட்டும்தான் என் கூட இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்லையுமே நான் சக்ஸஸாக தான் ஆகியிருக்கேன். இப்போ அது என்கிட்ட இல்லை. தயவு செஞ்சு எங்கேயாவது பார்த்துருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய் என்ன, எனக்குலாம் தெரியாது. என்னமோ நான் எடுத்து வச்சுட்டு இனிமே அது உனக்கு கொடுக்கவே கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா எடுத்து வச்சிருந்தா கொடுங்க, இல்லை எங்கேயாவது பார்த்தா கூட கொடுத்துருங்க. அது கோல்டுங்கிறதுனால நான் சொல்லலை, அது கோல்டு தான். ஆனா அது அது எனக்கு பர்சனலாக கனெக்டான ஒரு விஷயம். அது அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அது அது என்னோட எமோஷனல். கொடுத்துருங்க. என்னமோ நான் எடுத்து வச்ச மாதிரி ஏன்டே கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்க. நீ பாரு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் பர்சனல் இங்க பேசக்கூடாது. என்ன ஆபீஸ்க்கு வந்தமா வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். முதல்ல போய் ஒர்க் பண்ணு போ. சரி அதை விடுங்க. நீங்க முதல்ல எது கூப்பிட்டீங்க? அது நான் அதான் ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குல, அதுக்காக அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி இப்போவே பேசலான்னு அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆனால் இன்னிலேருந்தே மாமா வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. ஸோ நீ போய் உன்னோட டீமில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வீக்குக்குள்ளே முடிக்கணும். என்ன அது உங்ககிட்ட சொன்னேன். இப்போ தான் ரங்கநாதங்கிட்ட சொல்லி அனுப்புனேன். அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன். சீக்கிரமாக ஒர்க்க முடியும். சரி ஓகே, அதை நான் பண்ணுறேன். உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வேளை அது அந்த ஆஃபீஸில் நீங்கள் எங்கேயாவது பார்த்தாலோ இல்லை யாராவது அதை வச்சுருந்தாலோ தயவு செஞ்சு அதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. அது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். வேறு யாருக்கு அது சொன்னாலும் புரியாது. உங்களுக்கு கூட அது விளையாட்டுத்தனமாக தான் தெரியும். பட் அது எவ்வளோ இம்பார்ட்டன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இதுல இருந்து உன் வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உன் வீக்னஸ் ஃபுல்லாமே இந்த டாலர் மட்டும்தான். இதை வச்சுதான் நான் கேம் ஆட போறேன். என்னையும் அசிங்கப்படுத்தின என் லைஃப்ல எந்த பொண்ணையும் இந்த கேவலமா அசிங்கப்படுத்தினது கிடையாது. அதனால அவ்வளோ சீக்கிரம் இந்த டாலர் உனக்கு கிடைக்காது. கிடைக்கவும் விட மாட்டேன். சரி சரி, யாராவது வச்சிருந்தாலும் எங்கேயாவது பார்த்தாலும் நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்காக ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீ போய் வேலைக்கு பார் போ. தேங்க்ஸ். எதுக்கு? அது யாராவது வச்சுருந்தா எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான். எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் எங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்தது எல்லா இடத்துலையுமே தேடினேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஆஃபீஸ் எல்லா ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லி வைப்பேன். அது எப்படியாவது கிடைச்சிரும் எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை மிஸ் ஆச்சு. இப்போது அது என் கை கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வாட்டி அது கிடைச்சிடும். அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை பத்திரமா நான் வச்சிருந்தேன். கண்டிப்பாக அது கிடைக்கும், நம்பிக்கையோட போகிறேன். சி பாவமாக தான் இருக்கு. ஆனாலும் இப்போ இதை கொடுத்தா கண்டிப்பாக கோவப்படுவா. இப்போதைக்கு எதுவுமே தெரியவும் கூடாது,
நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியவே கூடாது. இதை கரெக்டான நேரத்தில் அவங்ககிட்ட கொண்டு வந்து நானே சேர்க்குறேன். நான் வரேன். என்ன ஒரு டீமோட ஹெட்டா இருந்துட்டு எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா அப்புறம் எப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது? அது ஏன் இஷ்டம் மேம். அதை எனக்கு பார்த்துக்க தெரியும். இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து அதை பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதான் இந்த வாய் உங்ககிட்ட இல்லாம இருந்தா தானே அதிசயம். அப்புறம் புதுசாக ப்ராடக்ட்டு இதுக்கு கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன ரோட பிச்சை தான் எடுக்கணும். அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸெல்லாம் வெண்பா எதையும் பண்ண மாட்டான். வெண்பா ஒரு இடத்துல காலை வச்சிட்டா அப்படின்னா அந்த இடம் வெற்றி மட்டும்தான். ஸோ யாரும் வீண் கணக்கு போட தேவையில்ல. ஓ ரியாலி? ஆனால் எல்லா இடத்துலையும் கால் வைக்கும் போது ஜெயிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது இந்த இடத்துல கண்ணி வெடி கூட வைக்கலாம். அப்படி வெடிச்சு சதறிட்டா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. கண்ணி வெடி வைக்கிற இடத்துல கூட காலை ஏறி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதான் வெண்பா. மறந்துடாத, 2 மாசத்துல ஆஃபீஸை விட்டு உன்னை துரத்துறேன்னு சொன்னேன். அதில் 2 வாரம் போயிடுச்சு. மீதி இருக்கிற நாள் மட்டும்தான். உன்னை எப்படி துரத்துறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து ஒரு பிளான் எனக்கு கொடுத்துட்டாரு. அதை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் ஈஸியாக உன்னை துரத்திடலாம். ஒழுங்காக பிளான் போடுங்க, சொதப்பிடாமல் போடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பிளான் போடுறதுக்கு நீ எனக்கு சொல்லி தெரியாடி. ஏன்னா உங்க பிளான்ல ஃபெயில்ல தானே போகுது. வெண்பாவை பகச்சுக்கிட்டவங்க எந்த இடத்துலையுமே வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. என்ன அந்த முருகன் இருக்காரு, என்னை காப்பாத்துவாரு. சரியான பஞ்சாங்கமா இருக்கடி நீ. உன்னை எல்லாம் ஏமாத்துறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? ஆனா நீ என்கிட்ட மோதி பாக்குறல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிற வீண் விளைவுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே, பொறுமையா இருந்து பார்க்கலாம். ஏய் சொல்லுங்க. இங்க பாரு, நீ சிங்கத்தோட குகைக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னால உயிரோட தப்பிச்சு வெளியே போகவே முடியாது. பார்க்கறியா? நான் சிங்கத்தை ஏமாத்திட்டு எப்படி தப்பிச்சு வெளியே வர்றேன்னு பார்க்கலாமா? பாத்துருவண்டி. என்ன அன்னைக்கு எதுவுமே பேசாம பார்க்ல போன, இப்ப என்ன வந்து நிக்கிறேன்? பிராக்டிகல் மார்க் வேணுமா? இங்க பாரு, நீ மிரட்டுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன என்னால வீட்டிலே நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு இருக்க பிரச்சனை வீட்டில் என்னால சொல்லவும் முடியல. என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி. தயவு செஞ்சு என்னை அப்படி காயப்படுத்தி பார்க்காத. என் மார்க்கை என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா வீட்டில் போய் சொல்லு. எனக்கு என்ன கவலை? நீ வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காலேஜில் உன்னால படிக்க முடியாது. ஐ மீன் ஒரு டாக்டர் கரியர் நாசமா போயிடும். பாரு, எங்களை மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்குலாம் ஆசை இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதுக்கு குறுக்க இந்த மாதிரி ஆளுங்க வர்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை தெரியுமா? ப்ளீஸ் என் மார்க் மட்டும் கூட இந்த ஒரு தடவை என்ன விட்டுரு. அடுத்த தடவை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இந்த எக்ஸாம் தான் எனக்கு முக்கியம். நான் டாக்டர் ஆகணும். நான் டாக்டர் ஆகிறதுக்காக தான் என் அக்கா நைட்டு பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கா. ப்ளீஸ். உன் அக்கா என்னடி வேலை பார்க்குறா? இங்க பாரு, என்னோட பர்சனல்ல நீ ஒன்றும் தலையிட தேவையில்ல. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தயவு செஞ்சு என் மார்க்கை என்கிட்ட கொடு. இல்லைன்னா நான் பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லுவேன். போய் சொல்லு. என்னமோ நான் உன்னை சொல்ல வேணாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா தான் காலேஜோட கரஸ்பாண்டே, அவனே எதுவும் சொல்லல. அப்புறம் என்ன? போ, தைரியமா 4 லட்சம் போய் சொல்லு. அதான் எல்லாமே உங்களோட இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு ஆடுறீங்க. ஒரே ஒரு நாள் ஏழையா வாழ்ந்து பாரு, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஏழைங்களோட கனவெல்லாம் நாசமா போறது உங்களை மாதிரி சில ஆம்பளைங்கனால தான். என்னால அது வெளியே சொல்ல முடியல. சொன்னா எனக்கு தான் அசிங்கம். எனக்கு அசிங்கங்கிறத தாண்டி இது என் ஃபேமிலியை பாதிச்சிடும்.
என் ஃபேமிலி பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் அதை என் லைஃப்ல இருந்து இக்னோர் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு என் மார்க்கை என்கிட்ட கொடு. நீ இந்த மாதிரிலாம் சீன் போட்டா நான் என்ன இந்த அம்மா உன் ஃபேமிலி தான் உனக்கு முக்கியம் தான் உன் மார்க்குன்னு சொல்லி உனக்கு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் இந்த மாதிரிலாம் எத்தனை பேரை நான் பார்த்துட்டேன். ஓடி இப்போ இதை போய் வேற யார்கிட்ட சொல்லு. என்ன சொல்ற முடிவா இப்படியே இழுத்து அடிச்சுட்டே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் டாக்டர் கரியர் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சது, டாக்டர் ஆகணும்னு நினைச்சதெல்லாம் வாழ்க்கை நாசமா போயிடும். நான் என்ன பண்ணா என் மார்க் எனக்கு தருவேன்? அதான் அன்னைக்கே சொன்னனே ஒன் டே எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா உன்னோட மார்க் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். எனக்கு ஒரு வழி தெரியல. சரி ஓகே, என் மார்க்கை கொடுக்குறேன். இப்படி சொன்னா மார்க் கொடுத்துருவோமா? ஒரு நாள் என் கூட வந்து இரு, அதுக்கப்புறம் உன் மார்க்கை உனக்கு கொடுத்துறேன். என்ன நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. இப்போ பிராக்டிகல் மார்க் என்ட்ரி போடுவாங்க. அப்ப என் மார்க் இங்க இல்ல, குறைவா இருக்கு, ஃபெயில் ஆகணும், மறுபடியும் நான் எக்ஸாம் எழுதணும். திரும்ப என்னால படிக்க முடியாது. மார்க் இப்போ கொடுத்துறேன், நான் கண்டிப்பா இருக்கேன். அப்படிலாம் எந்த மேம் என்ட்ரி போட முடியாது. காலேஜ் எங்களோட பேர்ல இருக்கு, எங்க அப்பா தான் காலேஜோட கரஸ்பாண்ட். ஸோ ஒரு நாள் நீ என் கூட இரு, அதுக்கப்புறம் எல்லாரோட மார்க்கை என்ட்ரி போட சொல்றேன். அப்ப பாத்துக்கலாம். என்ன சரி ஓகே. அபி, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறேன் அபி. என்னால உன்கிட்ட சொல்ல முடியல அபி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு மார்க் வேணும் அபி. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சதெல்லாம் வீணா போயிடும் போல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அபி. என்ன காப்பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. சில டேட்டாஸ்லாம் என்ட்ரி போடணும். நர்ஸ் ஸ்டேஷன்ல நர்ஸ் கிடையாது. ஸோ சிஸ்டம் வேறு ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் என்னென்னு சரி பண்ணி கொடுக்குறீங்களா? சாரி நாஸ், எனக்கு இப்போ கொஞ்சம் வேற ஒரு ஒர்க் இருக்குது. நான் உங்களுக்கு வேற ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன். என்ன கொஞ்சம் இமிடியேட்டாக பண்ணுறீங்களா? ஏன்னா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் லாக்கில் நிறைய பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் என்ட்ரி போடாமலே வச்சிருக்காங்க. சாருக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். சரி கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணீங்கன்னா இதோ 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நர்ஸ் இயரில் டாக்டர்ஸ் இருக்காங்களா? இன்டர் டாக்டர்ஸ் இருக்காங்க. மேம் கூட இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். மேம் அப்போதே வந்துட்டாங்க. ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் இயருக்கு வருவாங்க. ஓகே சரி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே. நாமளும் இந்த பிள்ளை மூஞ்சி பார்க்கலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனாலும் மூஞ்சி திருப்பி பேசவே மாட்டேங்குதே. அப்படின்னு இது மூஞ்சியில் இருக்கு, ஒன்றும் புரியல. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துடலான்னு பார்க்குறேன். சரி போகலாம். ஹலோ, ஐடி டிபார்ட்மெண்ட்டா? இல்லை, எஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு சிஸ்டமில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அனுப்பி வைங்க. நான் சிப் டாக்டர்கிட்ட பேசிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட், இமிடியேட்டாக வேணும். ஓகே தேங்க்யூ. இனிமே கேபினுக்கு நீங்கள் வரவே அபிநயா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸில் சைன் வாங்கணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மகதி டாக்டர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, நான் சைன் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இனி அன்வான்டாக நீங்கள் என் கேபினுக்கு வர வேணாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாமா வேண்டாமா? டவுட்டு தானே கேட்க போகிறோம், போகலாம். எக்ஸ்கியூஸ். என்ன ஆளவே காணோம்? எனக்கு முன்னாடி வந்திருப்பான், வெளியே காரும் இல்லை. என்ன இன்னைக்கு எந்த சர்ஜரி இருந்த மாதிரி தெரியலையே. எங்கே ஆளை காணோம்? இங்கே மிஞ்சி போனால் அந்த கேபினில் தான் இருப்பான். காரும் இல்லை, ஒருவேளை வரலையோ? அட்மின்ட்ட போய் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மேம் சொல்லுங்கள் மேம். பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமா? இல்லை அதெல்லாம் மகதி பார்த்துப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று தெரியணுமே. சொல்லுங்கள் மேம். என்ன? ஒன்றும் இல்லை, சீஃப் டாக்டர் கேபினில் ஆள் இல்லை, அவர் வரலையா? மேம் நான் அப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். சாரி மேம். ஒன்றும் இல்லை, சார் இன்னைக்கு லீவுங்க மேம். லீவா? ஆமாம் மேம். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உங்களை பார்த்துக்க சொன்னார். இல்லை ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். முக்கியமான கேஸாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாருங்க மேம். மற்றபடி இருக்கிறவங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சார் சொல்லிட்டாருங்க மேம். சிஓ சார் வந்திருக்காரா? மேம் அவர் வந்திருக்காரு. அவர் தான் மேனேஜ் பண்ணிக்க சொல்லி சார் சொன்னார். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, அதனால் அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க மேம். ஏன் மேம் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு ஃபைல் சைன் வாங்க போனேன்னா அங்கே இல்லை அவர், அதான் கேட்டேன். திரும்ப எப்போ வருவார்? நாளைக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேங்க மேம். எப்போ வருவேன்னு சொல்லலை. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இருக்கிற இன்டர்ன் டாக்டர்ஸ் அப்புறம் உங்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்க சொன்னாருங்க மேம். சரி ஓகே தேங்க்யூ. மேம் அருண் மேம் வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு தான் மேம் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. என்னாச்சு மேம்? இல்லை மேம், ஆக்சுவலாக நேற்று நைட் நான் நைட் டியூட்டி பார்த்தேன். அப்போது பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. நான் டயக்னோசிஸ் பண்ணது வேறு ஒன்று, ஆனால் இப்போ அவங்களுக்கு வேறு ஒன்று இருக்குது மேம். மூச்சு திணறல் கூட இருக்குது மேம். மூச்சு விட முடியும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கான மெடிசனை கொடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே ஃபீல் மேம்.
ஐவியில் மெடிசன் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்களா? மேம் நான் கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்தேன். ஓவர் டோஸ் கூட கொடுக்காம சத்யன் சார்ட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அவர்கிட்ட எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே, நான் வரேன் வாங்க. சரிங்க மேம். அகதி வந்துட்டாங்களா? இப்போதான் மேம் அவளும் வந்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் வரேன். சரிங்க மேம். மேம் வாங்க மகதி. உன்னதான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். இயரில் ஒரு பேஷண்ட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு அதுவும் டயக்னோசிஸ் பண்ணது வேறு ஒன்று, ஆனால் அவங்களுக்கு இப்போது இருக்கிறது வேறு ஒன்று. என்ன அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்கள டீப்பாக மானிட்டர் பண்ணி வேறு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணேன். டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லு. ஓகே, அந்த பேஷண்ட்டு நீ தான் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே வேறு ஏதாவது பேஷண்ட் வந்தால் அருணுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன வேறு ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால், எமர்ஜென்சியாக இருந்தால் எனக்கு உடனே என்கிட்ட வந்து சொல்லு. ஓகேங்க மேம். அப்புறம் மேம் சத்யன் சார் இன்னும் வரல, உங்களுக்கு எதாவது தெரியுமா? அவர் வரலன்னா என்கிட்ட தான் வந்து கேட்பியா? தெரியல, எனக்கே அட்மிட் தான் சொன்னாங்க. எனக்கு லீவ் ஆமா. ஓ அப்படியா? அப்போது இன்னைக்கு நான் அதை பற்றி கேட்குறதுனால யாருங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சார் நான் கேட்கட்டா மேம்? இப்போ உனக்கு பதில் சொல்கிற நிலமையில இல்லை மகதி. நீ போய் பேஷண்ட்டை பாரு. என்ன நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க மேம். மகதி, இது கூட உனக்கு ஒரு ஹிண்ட் தான். சத்யன் சார் வரலனா இவங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும்? இங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, கண்டுபிடிக்கிறேன். நாமளும் நிறையா வாட்டி யோசிச்சிட்டோம், ஒன்றுமே புரியல. அவன் ஏன் லேபர் வார்டில் அப்படி நடந்துக்கிட்டான்? இதே கேள்வியை எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் கேட்குறான். ஏன் அவன் அப்படி கேட்கணும்? அவன் தப்பு பண்ணவனாக இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி ஒரு கேள்வி அவன்கிட்ட வரவும் வேண்டிய அவசியம் இல்லையே. சம்மந்தமே இல்லாமல் விஜேந்திர மாமா அதுக்கு நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாரு. ஒன்றுமே புரியல. அவன் நேற்று பேசுகிறப்போ அவன்கிட்ட நான் பழையபடியான ஒரு ஃபீலிங்ஸை தான் நான் அதை உணர்ந்தேன். அவன் தப்பு பண்ணவனாக இருந்தா அவன் ஏன் அப்படி பேசணும்? அதை விட பெரிய கொஸ்டின், எதுக்கு எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணணும்? அவங்க சொல்கிற ஆன்சர் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இதே கொஸ்டின் எதுக்கு ரிப்பீட் மோடில் அவன் கேட்குறான்? மண்டைக்குள்ள ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அப்படி நீ தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க. நீ இங்கே வாக்குக்காக மட்டும்தான் வந்த, அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை மட்டும் பார்ப்போம். சத்யன், சொல்லுங்கம்மா. என்னப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலே இருக்க? என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதாம்மா. இல்லை சத்யன், அம்மா அப்படி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. என்ன கொஞ்ச நாளாகவே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு அம்மாவுக்கு எதுவுமே புரியல. உன் தம்பியும் வளர்ந்துட்டே வரான். ஆனால் எனக்கு பொண்ணில்லாத ஒரு குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக மருமகன் சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா. நிற மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது வெளியே போயிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு போனவ தான். திரும்ப அவள் வீட்டுக்கே வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. நானும் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்க வேணாண்டாப்பான்னு நினச்சேன். ஆனாலும் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிற மாதமாக இருக்கும்போது அவன் ஏன் வீட்டை விட்டு போனான்னு அம்மாவுக்கு இன்னுமே புரியலப்பா. அம்மா ப்ளீஸ்மா, பழசதி தோணாதீங்க. என் மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்கேன். எனக்கு புரியுதுப்பா. ஆனால் இந்த கேள்விக்கு அம்மாவுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்காம ஒன்றுமே பண்ண முடியலப்பா. ஏன் என்ன பிரச்சனை? இல்லை அம்மா தாங்க மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியா? இல்லை உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது மனக்கசப்பா? என்ன பிரச்சனை? அம்மா கிட்ட சொல்லுப்பா. நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. எனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவள் தான்ப்பா தீர்த்து வச்சா அந்த வீட்டில். அவள் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு மரியாதையும் எப்போதுமே இருக்கும். ஆனால் இப்போ அவள் இல்லை. அவள் இல்லாத வீடு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்த, ஆனால் இப்போ லாஸ்ட்டு 1 வாரமாக அதை எதையும் தூக்கி போட்டு உடைக்கிற, கோவப்படுற, அழுகிற, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்ககிட்ட எதையும் கேட்க வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா அது உனக்கு பழசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அம்மாவுக்கு அது புரியுது. இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட கேட்காம இருந்தது காரணம் கூட உன் அப்பா தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரு. அவங்ககிட்ட போய் எதையும் பழசை கேட்காத, உன் மனசை கஷ்டப்படுத்தாதேன்னு. ஆயிரம் தான் உன் அப்பா என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் நான் உன்னை பெத்தவல்லப்பா. உன் மனசில் நீ என்ன நினைக்கிற, உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, எதுக்காக ஃபீல் பண்ணுற, இது எல்லாத்தையும் ஒரு பெத்தவளாக இருந்து நான் கேட்பேன்லப்பா. எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும்தான் பதிலே தரல. 14 வருஷம் ஆச்சுன்னு தான் பேச்சு. இப்போ வரைக்கும் அதுக்கான பதிலே இல்லைப்பா. மா, உங்களுக்கு எப்படி இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கலையோ அதே மாதிரி இந்த கேள்விக்கு எனக்கு கூட ஆன்சர் கிடைக்கல. அதை தேடிதாம்மா
ஓடினேன். ஆனால் எனக்கு கடைசியில் கஷ்டம் மட்டும், ஐ மீன் காயம் மட்டுமே எனக்கு பரிசாக கிடச்சிச்சு. இப்போவும் நான் கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே அந்த பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை கேட்குறேன் அப்படின்னா, அவள் நிற மாதம்ப்பா, குழந்த பிறக்கக்கூடிய சுச்சுவேஷன்ப்பா. அந்த சமயத்தில் அதான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு என் கண்ணை பார்த்து சொன்னாப்பா. திரும்ப வீட்டுக்கே வரல. இப்போ வரைக்குமே என்ன காரணம்னு தெரியல. நீ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்ட நீ உடஞ்சி போக வேண்டாம், அம்மா எதுவுமே கேட்காம இருந்தேன். ஆனாலும் இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே ரொம்ப போட்டு உறுத்துதுப்பா. அதான்ப்பா இதுக்கு பதில் கிடைக்குமான்னு நான் கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக கிடைக்குமா, வெயிட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம ஆழமாக தோண்டும் போது அதுக்கு நமக்கு கிடைக்கிற பதிலும் அதை விட ஆழமாக தான் இருக்கும். அதனால் காத்துட்ருங்கம்மா. 14 வருஷம் காத்திருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாக அதுக்கான விடை கிடைச்சிரும். உனக்கு டேய் தற்கொலை எங்கேயாவது மாட்டிக்கிட்டு கூட்டு வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ. நல்லா தெரியுமா இந்த டியூஷன் தானா? இந்த டியூஷன் தாண்டா, இங்கே தாண்டா அவனை கொண்டு வந்து நான் விடுவேன். கொண்டு வந்து விடுவேன்னு தெரியும். ஆனா சகானா இங்க வருவான்னு உனக்கு தெரியுமா? நேற்று தாண்டா அவன் நைஸ் பண்ணி கேட்டேன். அப்போ தாண்டா அவன் சொன்னான் நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்காளமா. அவனை போய் மட்டும் சொல்லு, உனக்கு பொங்க வச்சிருவேன் பார்த்துக்க. ஏற்கனவே பொங்க வச்ச மாதிரி தான் இருக்கு, நீ மூடு. சீனியர், ஏய் இவளுக்கு இந்த டியூஷன்ல என்னடா வேலை? இவன் எதுக்கடா இங்க வந்து நிக்கிறா? நீ தாண்டா போற இடம்ல ஒரு ஆளை வச்சுட்டு சுத்துறடே. நீ எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்றவன்டா. ஏய் உனக்கு இங்க என்ன வேலை? காலேஜ்லயும் அவனை விட மாட்டேன், இந்த மாதிரி எங்க வெளியே வந்தா விடவே மாட்டியா? எதுக்கு அவனை சுத்தி சுத்தி வரீங்க? அப்படி என்கிட்ட என்னதான் இருக்கு? உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு ஏதோ என்கிட்ட இருக்கு, அதனாலதான் நீ சுத்தி சுத்தி வர. நீ ஓட்டு போ. நீ மூடு. ஏய் இங்க என்ன பண்ற? அக்காவோட பொண்ணு டியூஷனுக்கு வந்தா. சரி, அவள் விட்டுட்டு வரலான்னு வந்த இடத்துல பார்த்தா நீங்க என்ன சீனியர் டியூஷன் படிக்க வந்திருக்கீங்களா? அவன் இது எட்டு டியூஷன் ஒண்ணுதான் குறைச்சது. நீ வேற போமாயே வயிற்றுல கிடப்பாம. நான் அன்னைக்கு இவன் கூட பேசாதீங்கன்னு சொன்னேன். இதுக்கு இவன் கூட பேசுறீங்க பாருங்க, ஓவரா பண்றான். கல்யாணம் பண்ணி வச்சு மூட்டு பாடி. அது அப்படிதான், டக்குனு எதையும் ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் கண்டுக்காத. அப்படியா? சரி ஓகே ஓகே. அன்னைக்கு ஏதோ சொல்றேன்னு சொன்ன, அப்புறம் எதுவுமே பேசல. நீங்க போங்க சீனியர். நான் எவ்வளவு தூரம் வெயிட் பண்ண தெரியுமா? அன்னைக்கு நீங்க தான் வரல. உங்களுக்காக வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஐயோ வெயிட் பண்ணியா? சாரி, அன்னைக்கு ஏதாவது பிஸியா இருந்திருப்பேன். அதான் இன்னைக்கு தீபிகா கூட்டிட்டு போடியில, அதனாலதான் வெயிட் பண்ண வச்சேன்னு சொல்லி மூடிட்டு. நீ தைரியமான ஆளாச்சுல. நான் என்ன சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மூட்டு போ. அப்புறம் சரி காலேஜ்ல பாத்துக்கலான்னு விட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல என்னால. அதான் சீனியர், சரி நாளைக்காவது என்ன மீட் பண்ணுவீங்களா? இப்போ மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம். என்ன வேணும் சொல்லு. உங்க கூட ஒரு ரைட் போகணும், போலாமா? ரயில் அவன் யாரத்துல சொந்தமா வாங்கி விடுவாமா உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கலாமா? ஏன் சீனியர் என்ன மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? ஏய் சிச்சி, அவன் ஏதோ சும்மா உருட்டிட்டு இருக்கான். அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறன்ற அந்த ஒரு ஆதங்கத்துல கத்திட்டு இருக்கான். என் உலகமே நீதான், நீ மட்டும்தான் என் லைஃப்ல வேற யாருமே கிடையாது தெரியுமா? போங்க சீனியர், நீங்க எப்படி சொல்லி ஆளை கவுத்துருங்க. ஏன் தப்பா சொல்லிட்டேனா? சீனியர் கருமடா கால கொடுமடா சாமி. எனக்குலாம் ஒரு பொண்ணே அமைய மாட்டேங்குது. இவன் மட்டும் எப்படிதான் பல வித்தைகளை கத்து வச்சுக்கிட்டு போற இடத்துல ஒரு பொண்ணை கரெக்ட் படிக்கிறான். டே ராஜு, இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பொண்ணு அமைய மாட்டேடா. நீ கடைசி வரைக்கும் சாடி வடிக்கிறதா லைக்கு. புரிஞ்சா சரி, நீ மூடு. சரி ஓகே, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரட்டா. பேசாம என் கூட வரியா? இப்ப நானே போனேன். அப்போ வீட்டுக்கு போய் வச்சுக்க, வெள்ளக்க மாத்தாலே அடிச்சு அனுப்புவாங்க. என்ன சீனியர் வளரிட்டு இருக்காரு அவரு? இல்ல விளக்கமாறு போல உடைய நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். எங்க வீட்டுல விளக்கமாறு நல்லா பாத்துக்குவோம். அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. சரி ஓகே, நாளைக்காவது வெயிட் பண்ணுவேன். ஏமாத்தாம வந்துடணும். கண்டிப்பா. என்ன வர வர ஆள் நல்ல கிளாமரா இருக்கியே, அழகா இருக்க, ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. போங்க சீனியர். பாய். என்னடா கருமம் தலையெழுத்துலாம் நான் பாக்கணும்னு. சரி பாரு, ஒரு தடவை எவ்வளவு உன்னை வந்து பார்த்து பல்ல காமிச்சு வச்சுக்கோ. மூஞ்சி மாறலாம் இடம் மாத்தி விட்டுரும். மூஞ்சில கோடு போட்டு வேண்டாம். இருக்கால வயிற்று வச்சுனா இருக்கீங்க. என்ன ஏன் எவ்வளவு பார்க்க மாட்டேறீங்க? அப்ப உங்களுக்கு என்னதான் கேட்கறது? இல்லாத ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லவா வேணாமா? நீ மூணு ஒண்ணு சொல்ல தேவையில்ல. வந்து தொலை.
கடைசி வரைக்கும் என் பொழப்பு மாமா வேலைதான். நம்மளும் இந்த டியூஷனை ஃபுல்லா சுத்தியாச்சு. இதுக்குள்ள எத்தனை டியூஷன் தான் மொத்தம் இருக்கு? இனி எங்கதான் போய் தேடுறது? டீன்பா, நீ யாருக்காகவும் இந்த அளவுக்கு இறங்கி போலடா. நீ ஏன்டா அந்த பொண்ணு உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன், இந்த பாண்டிங்க்கு எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவுதான். இப்போ போய் நீ பேசினாலும் கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை அவாய்ட் தான் பண்ணும். இதுக்கு மேல எப்படி இந்த பாண்டிக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன்? பரவாயில்ல, செருப்பு தூக்கி அடிச்சாலும் சரி, நான் பேசுவேன். இது உன் கேரக்டர் இல்லைங்கிறேன். அந்த பொண்ணுக்காக என் கேரக்டர் நான் மாத்துறேங்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, அவரை நான் எங்க போன எனக்கு தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாருன்னு. அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேன்டா பாருத்து. காலையில ஸ்கூலுக்கு வருவாருன்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனா அவர் அங்க வரல. ஆனா பாரு, இன்னைக்கு நான் டியூஷன் சேர்ந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இங்கவே வந்துட்டாரு. இதுக்கு மேல அவரை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. நான் போறேன். பேச மாட்டேன்னு சொன்ன? எனக்கு அது தெரியல, நான் பேசுவேன். ஏய் சஹானா, இந்த பொம்பளை பிள்ளைங்க மனசை நம்ப கூடாதுன்னு சொல்றது இதுக்காக தான். என் சித்தப்பா மாதிரியே இருக்கா. உனக்குலாம் சாரி சாரி குட்டியை மன்னிச்சிருங்க. இனிமே குட்டியை அப்படி பண்ண மாட்டேன். தெரியாம நான் அப்படி பேசிட்டேன். சாரி அங்கிள். உங்ககிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல. என்னோட கிளாஸ் கவனிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. யாராவது என்கிட்ட பேசினா கூட கோபமா வருது. எனக்கு உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியல. நீங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஏன்னு எனக்கு தெரியல. தெரியாம உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. டேய், எதுக்கு சாரி சொல்ற? நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும், சாரி சொல்லணுமா அதுக்கு? நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப பெயினா இருந்திருக்கும். ஐ நோ. சாரி. எனக்கு சில விஷயங்கள் புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, தப்பு பண்ணிட்டேன்னு. குட்டையா மன்னிப்பீங்களா? என்னால இனிமே உங்க கூட பேசாம இருக்கவே முடியாது. அப்படி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் உங்க மேல நான் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரியல. என்ன ஹக் பண்ணுங்க. வாடா குட்டிமா. தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தண்ணிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. மன்னிப்பீங்களா? இல்ல குட்டி மேல கோச்சிப்பீங்களா நான் அப்படி பண்ணிட்டேன்னு? இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுவேன்னு எனக்கு தெரியும். என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன உன்னால் வெறுக்க முடியாது, எனக்கு அது தெரியும். தெரிஞ்சதுனால தான் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்டே வந்தேன். நீ காலையில் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல, சரி நீ டியூஷன் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட பேசிடுவேன், இல்லைனாலும் நான் உன்னை பேச வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அதனால தான். நான் அப்படி பேசுனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? சாரி. டேய், சாரிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? இனிமே என்கிட்ட நீ சாரியோ தேங்க்ஸோ சொல்லவே கூடாது. நமக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது, அந்த பாண்டிங் எப்போதுமே குட்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், ஓகேவா? அப்புறம் இனிமே அங்கிள்லாம் வேண்டாம். அங்கிள் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இனிமே என் பேரை ஜாலியாக இன்பான்னு சொல்லி கூப்பிடு. ம், சரிடா இன்பா. தற்குறி சொன்ன உடனே சரிடா இன்பாவா? கூப்பிட சொல்லிட்டா அப்படிதான் கூப்பிடுவேன். சரி, இது கொஞ்சம் அழாம தான் கூப்பிட. உங்களுக்கு ஏன் வருது? இனிமே அழக்கூடாது. ம், நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அதை நான் தாங்கிப்பேன். ம், ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காத. 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இனிமே குட்டி அப்படி பண்ண மாட்டேன். இனிமே குட்டி நான் பேசுவேன், யாரும் என்ன சொன்னாலும் சரி. இனிமே நான் இன்பா கிட்ட பேசுறதை யாருனாலும் தடுக்க முடியாது. சரியாடா இன்பா? சரிடா குட்டி. அப்போ ஐ லவ் யூ டா இன்பா. ஐ லவ் யூ டூடா குட்டி. இந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியாது, இப்பதான் பார்த்து பேசலாம் பழகிறான். ஆனா இவங்கிட்ட இருக்கிற ஒரு சில கேரக்டர் அப்படியே இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அப்படி இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன கனெக்ஷனா இருக்கும் என்னவோ, ஆனா நல்லாதான் இருக்கு. எப்பா இனி என்னை போட்டு உயிரை வாங்க மாட்டான்ப்பா. இவளும் தான் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டா. இனி 2 பேரும் ஆளப்பறதான். இனி ஒரே அலப்பறதான். அலப்பறைக்கு நீ பஞ்சம் இருக்குமா? நோ வே, என்னே கிடையாது. செமையா பண்றா, அலப்பறதான். சரிடா குட்டி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புல்நகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கு எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழ்
தீட்டுகிறாய் அன்பனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துள்ளி கூட்டுகிறாய்